ஹாய், நம்ம வந்து ஆக்டிவேட்டட் சார்கோல் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட்டு வீடியோவில் வந்து எப்படி இந்த மாதிரி சார்கோல்ஸ்லாம் வந்து நம்ம எரிய வச்சு எடுக்கிறோம் அப்படின்றத வந்து நான் காமிச்சிருந்தேன். இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா, லெமன் ஜூஸ் வந்து ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு பானைக்குள்ளே வந்து நான் ஊற்றி வச்சுக்கிறேன். இதில் வந்து ஈக்குவலாக வந்து நம்ம தண்ணியும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ அதையும் வந்து இப்போ உங்களுக்கு ஆட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வாட்டரும் நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், பானை ஃபுல்லாக வந்து இப்போ லெமன் ஜூஸ் வந்து ரெடியாக இருக்குது. நம்ம சார்கோலை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி லெமன் ஜூஸில் தான் நம்ம போடணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லெமன் ஜூஸ் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அதில் எரிஞ்சிட்டு இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கிண்ணத்தில் எடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் அதை ஒவ்வொன்றா வந்து அதில் போடுறேன். அந்த எரியிற தணல் இருக்கு இல்லையா, அந்த தணல் வந்து சாம்பல் ஆகிடாமல் இருக்கணும். சாம்பல் ஆகாமல் கொஞ்சம் பீஸ் பீஸாக இருக்கும்போதே எடுத்து இந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம போடணும். இப்போ ஒரு பீஸ் நான் அப்படியே எடுக்கிறேன் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எடுத்து நம்ம போட்டுக்கணும், அந்த ஜூஸில் போட்டு வச்சுக்கணும். ஸோ நம்மளால் எவ்வளோ வந்து மேக்ஸிமம் அது சாம்பலாகாமல் பார்த்துக்க முடியுமோ அந்தளவுக்கு. அதே சமயம் அது ஃபுல்லாக எரிஞ்சிருக்கணும். அது அந்த தேங்காய் ஓடோடு இருக்கக்கூடாது. சாம்பலாகாமலும் வந்து இருக்கணும். அதே சமயம் அது அந்த பீஸ் வந்து அப்படியே இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறத நம்ம எடுத்து போட்டுக்கலாம். ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நான் எல்லாமே கலெக்ட் பண்ணி மோஸ்ட்லி எல்லா தணலையுமே வந்து இதில் வந்து போட்டாச்சு. இது ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக அந்த தணல் இருக்குது. அந்த பீஸ் பாருங்கள், எப்படி அந்த பீஸாகவே வந்து இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். ஃபுல்லாகவே வந்து காலி பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன் டே ஃபுல்லாகவே இந்த லெமன் ஜூஸில் வந்து இது நல்லாவே ஊறணும். ஊறினதுக்கப்புறமா தான் மறுநாள் இதை நம்ம எடுப்போம். ஸோ இது வந்து இப்போ இது ஃபுல்லாக ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா நம்ம மறுநாள் வந்து இப்போ பாருங்கள், இது நெக்ஸ்ட்டு டே வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக ஊறிடுச்சு. இப்போ இதை எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா ஊறின இந்த கறி துண்டுகளை வந்து ஃபுல்லாகவே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். அந்த லெமன் ஜூஸ் ஃபுல்லாகவுமே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இதை ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வாஷ் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த எலுமிச்சம்பழம் பிழிஞ்ச அந்த ஜூஸ் இருக்குது இல்லையா, அதனுடைய கொட்டைகள்லாம் வந்து அதில் தெரியுது பாருங்கள். சும்மா இது வாஷ் பண்ணும்போது நம்ம அது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த வாட்டரையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். செடிக்கு ஊற்றுனீங்கன்னா செடி நல்லா வளரும். ஸோ இந்த மாதிரி க்ளீனாக எடுத்துடலாம். அதில் ஏதாவது துகள்கள் இருந்துச்சுன்னா, சாம்பல் மாதிரி இருந்தாலுமே அந்த அடியில் இருக்க ஹோல்ஸ் வழியாக வந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய பீசஸ் வந்து நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதை உடச்சி காட்டுறேன். எந்த அளவுக்கு இந்த பீஸ் வந்து நமக்கு அந்த கறி துண்டுகளாக கிடச்சிருக்கு பாருங்கள். ஆனால் சாம்பல் ஆகலை. இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போது நான் எப்படி உங்களுக்கு தணலாக இருக்கும்போதே எடுத்து அந்த லெமன் ஜூஸில் போட்டேனோ அந்த மாதிரி